ஹாய் RJ families, வெல்கம் டு த vlog. இப்போ எங்கே வந்துட்டோம்னா பேங்காக் வந்துட்டோம். ஆனால் பட்டாயா மாதிரி இல்லைங்க, பேங்காக் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க போல். பாஸ்போர்ட்டோட தான் போகணுமா, பாஸ்போர்ட்டோட தான் வரணுமா, இல்லைனா அதுக்கு ஃபைனு அப்படின்றாங்க. நம்ம ஊரில் வந்து துப்பக்கூடாது இங்கே வந்து. ஏன்னா இந்தியானாலே வடக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்மளை வந்து. ஏன்னா அவங்க தான் புகையில போட்டு துப்பிட்டே இருப்பாங்க போல இங்கே அங்கேயும் இங்கே. நல்லா அதுக்குமே 1000 பாட்டு 2000 பாட்டு சொன்னாங்களா? 2000 பாட்டு எதுவாக எல்லாமே ஃபைன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஸ்டிக்கை கீழே போட்டா கூட ஃபைன். போலீஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். பேங்காக்ல வெளியில போனாலே பாஸ்போர்ட் கையில இருக்கணுமா, பாஸ்போர்ட் இல்லனா அதுக்கு தனி ஃபைன். அதுக்கு தனி ஃபைன். அந்த மாதிரி நிறைய இருக்கு. வாங்க போ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அங்க வீடியோக்குள்ள போலாம். பட்டாயிலேருந்து பேங்காக் ரீச் ஆகிறதுக்கு நமக்கு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சரி வெளியில் போகலான்ட்டு நாங்கள் ஈவினிங் கிளம்பிட்டோம். ஸோ இங்கே நம்ம வந்திருக்கிறது வந்து இப்போ இந்திரா மார்க்கெட், நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஏரியாவிலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ரோட் சைட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு கடை வீதி தான். ஸோ எப்படி நம்ம டெல்லி இந்த சைடில் வந்து ஒரு சீப் மார்க்கெட் வச்சுருக்காங்களா, சரோஜினி மார்க்கெட், அந்த மாதிரி இது வந்து இந்திரா மார்க்கெட்னு இருக்கும். ரோட் சைட் ஃபுல்லாகவே இருக்கும், எல்லாமே சீப்பான ரேட்டில் தான் இருக்கும். ஸோ கம்பேர்ட் டு நம்ம தமிழ்நாட்டை விட கொஞ்சம் ரொம்ப ப்ரைஸ் கிடையாது, ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ட்ரெஸ்ஸு கடை மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஜூஸ் கடையெல்லாம் இருக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கண்ணு முன்னாடியே கட் பண்ணி கொடுப்பாங்க. ஃப்ரூட்ஸ், மேங்கோலாம். இது ஸ்பெஷலே மேங்கோ தாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஒன்றும். ஸோ நம்ம குரூப் ட்ரிப் வந்திருக்கோன்றதுனால நம்மளுக்கு நைட்டு டின்னர் வந்து மால்குடின்ற ஹோட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹோட்டலில் ஃபுல்லாகவே நமக்கு இந்தியன் ஃபுட் மட்டும்தான் கிடைக்கும். அதர் ஃபுட்ஸுமே இருக்குது, பட் நம்மளுக்கு இந்தியன் ஃபுட் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க டின்னருக்கு. ஸோ என்ன டின்னர் இருந்துச்சு அப்படின்னா, புளி சாதம், ரசம், சோறு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்று டேஸ்ட் பண்ணோம், எல்லாமே நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போனது தான் ஷாப்பிங். ஸோ ஷாப்பிங் வந்து டுக் மூலியமாக தான் நாங்கள் போனோம். இங்கே எப்படி இந்திரா மார்க்கெட் வந்து ஃபேமஸோ அதே மாதிரி ஈக்குவலாக பிரத்னி மார்க்கெட்டும் ஃபேமஸ் தான். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பிரத்னி மார்க்கெட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்திரா மார்க்கெட்டை தாண்டி பிரத்னி மார்க்கெட்டில் ஒரு 20 rupees கொஞ்சம் கம்மி ரேட்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ சாங்கராங் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபுல்லாகவே ரோட் சைடு வந்து கன்ஸாக விற்றுட்டு தண்ணி அடிச்சுட்டு தான் இருப்பாங்க மேலே ஃபுல்லாகவே. அப்படியே நம்ம ரூமில் இருந்து பொடி நடையாக நடந்து நாங்கள் இப்போ பிரத்னி மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்குங்க. அப்படியே டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டிஸு, ட்ரெஸ்ஸு, பேகு, அப்புறம் வந்து இந்த நோட் புக்ஸ், சாக்லேட்ஸு எல்லாமே இருக்கும். ஈவன் ஹேண்ட்பேகு, ஸ்லிப்பர்ஸ்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், அந்த ஐஃபோன், மினி ஐஃபோன், இந்த மாதிரி கேஜெட்ஸ் வெரைட்டிஸ்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் சில விஷயம் பார்க்காத சின்ன பொருள்லாம் வந்து இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி தான் வெரைட்டியாக இருக்கும். நமக்கு எப்போவுமே இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன் தாங்க. அதனால் ஒரு நல்லா சுற்றிட்டு அப்படியே ஜோ குட்டிக்கு கன்னெல்லாம் வாங்கியாச்சு. ஏன்னா சாங்கராங் ஃபெஸ்டிவல் அப்போ நம்ம தண்ணி அடிச்சு விளாட்ணும்ல எல்லாருக்கூடையும். சாங்கராங் ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோமோ அவங்க ஊரில் வந்து பேங்காக் சைட்லாம் வந்து பேங்காக் பட்டாயெல்லாம் வந்து அவங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது April 13 April 15-16 வரைக்கும் இது நடக்கும். இந்த மாதிரி டின்னு டேங்க் எல்லாத்துலேயும் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு தான் ஃபுல்லாக அடிக்கிறது. ஸோ இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே 12 o'clock 12:30 வரைக்கும் இங்கே இருக்க எல்லா ஷாப்ஸுமே ஓப்பனில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எங்கள் ஷாப்ஸ் எல்லாமே ஈவினிங் 6 o'clock தான் போட்டாங்கன்னா 12 மணி வரைக்கும் இருக்கும். அப்புறம் ஜோ குட்டிக்கு இந்த குட்டி ரிமோட் காரு, ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். Okay, this is okay, but this is so big now. No big, where big? I am using This outside. body to see first properly. Where big? Oh yeah, no big compound, no big. Really? But it looks சிங்கப்பட்டா ஆட்டோக்கா Where double XL? Sister also double XL. See? No, I'm not double Go XL. in, yeah. See? 3XL. 3XL. This one double XL, 3XL, yeah. எங்களோட ஷாப்பிங்கை ஃபுல்லாக இந்த ஈவினிங் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க, செம்ம டயர்டாகிடுச்சு பாடி. ஸோ அதனால் அதோட இந்த டேவை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது Day 2 பேங்காக்ல. இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, சாங்க்ரான் ஃபெஸ்டிவல் கண்ணெல்லாம் வாங்கியாச்சு. போய் எல்லாரும் மேலேயும் போய் தண்ணி அடிக்க போறோம். ஆக்சுவலி சாங்கராங் ஃபெஸ்டிவல்னா இங்க பேங்காக்ல வந்து அவங்களுக்கு வந்து நியூ இயர் செலிப்ரேஷன் மாதிரி அது. ஸோ இந்த வெயில் டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கும் போது வந்து அந்த சூட்டு தணிக்கிறதுக்காக தான். இன்னைக்கு 11, இன்னைக்கு 13. ஏய் டுடே 13, இன்னைக்கு 13ஆம் தேதி. ஆமா 13, 15. ஆமா 12, 13, 14 மோஸ்ட்லி ஒரு 5 daysக்கு இந்த ஃபெஸ்டிவல் நடக்குமா. ஸோ அது ரொம்ப நைட்டே களை கட்டிடுச்சு. நைட்டே நடந்து போக முடியல.
எல்லாமே நடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாங்க போய் கன்னு வாங்கிட்டோம். கன்னு வாங்கிட்டோம் நாங்க ஹேங் பண்ணிக்க எல்லாரும் சதக் நடிய ஒரு நமக்கு இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ரூம்லேயே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ நாங்கள் இங்கே சைன் இன் பண்ணிவிட்டு உள்ளே போய் நாங்கள் சாப்பிட போயிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு. அடுத்து இன்றைக்கி தான் நம்மளுக்கு செக் அவுட்ன்றதுனால நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பேக்லாம் பேக் பண்ணி இங்கே செக் அவுட் ப்ராசஸ்க்கு லக்கேஜ்லாம் கொண்டு வந்து இங்கே கேங்காக கீழே வச்சுட்டோம். ஏன்னா நம்ம வந்து சாங்கராம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வெளியில் போகிறதுனால லேட் ஆகும் ரூம்ஸ்க்கு வரதுக்கு. வந்ததுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் செக் அவுட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். இப்போ டைம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. நம்ம ரூம்லேருந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த செலிப்ரேஷன் இன்னும் ஹெவியாக போயிட்டுருக்கோம். பட் நாங்கள் போகிற வழியிலே சின்ன பிள்ளைங்களாம் வந்து அழகாக அந்த மாதிரி தண்ணிலாம் அடித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா தண்ணி ஊற்றி விளையாடும் போது மொபைல்ஸ்லாம் நனைஞ்சிடக்கூடாது. அந்த பர்பஸ்க்காக தான் இந்த பேக்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதையும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். நான் காதலிக்க ஆசைப்பட்டன் சுத்த வச்சானே, என் கோப்புக்கெல்லாம் ஆட்டம் பாம பட்ட வச்சானே, என் ஜாதகத்தில் ராகு கேது கத்தி வச்சானே, என் தாகத்துக்கு தண்ணி கேட்டா ஓட வச்சானே. வேகத்தட போட்டு வச்சானே, போற ரூட்டுக்கெல்லாம் முட்டு சந்தா மூடி வச்சானே, ஆக்கி வச்சானே, ஐயோ லூப்புக்குள்ள மாட்டிக்கிட்டேன் ஹெல்ப்பி மச்சானே. இப்படி தாங்க இருக்கும் இந்த சாங்கராங் ஃபெஸ்டிவல். செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம். ஸோ அப்படியே நாங்கள் வர வழியில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நாங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக இந்திரா மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். நிறைய பேர் இந்த மச்சான் பையனை பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி இப்போ ரோட் சைடில் இருக்க நிறைய ட்ரெஸ் பார்த்தோமோ அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் உள்ளே வச்சுருந்தாங்க. பட் இங்கே நான் சொன்ன மாதிரி 20-30 ருபீஸ் வந்து எக்ஸஸ் ப்ரைஸாக தான் இங்கே இருக்கும். ஸோ நாங்கள் அதையும் உள்ளே என்னென்ன இருக்குலாம் வெரைட்டிலாம் சுற்றி பார்த்துட்டு சின்ன சின்னதாக ஹேண்ட் பேக் பர்ஸ்லாம் வாங்க வேண்டிச்சு. அதையும் வாங்கிட்டு நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம பஸ் ஏறியாச்சு. ஸோ இங்கேருந்து நமக்கு டிஎம்கே ஏர்போர்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours ட்ராவல். ஸோ நேராக நம்ம வந்து ஈவினிங் நம்மளை இறக்கி விட்டுட்டாங்க. இதாங்க நம்மளோட ட்ரிப்பு. நம்மளோட தாய்லாந்து ட்ரிப் டோட்டலாக வந்து ஸ்வீட்டாக முடிஞ்சிச்சு. இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.